கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 91:14. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்னைக்கு உயர்ந்த அடைக்கலத்துல இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை, ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உயர்ந்த அடைக்கலத்துல போய் உட்கார்ந்து எல்லார மாதிரி கௌரவமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த வசனத்தை பிடிச்சு நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே என்னை நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீரா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது உயர்ந்த அடைக்கலத்துக்கு போன காரணம் என்னன்னா, அவன் ஆண்டவரை துதித்தான். சொந்த சகோதரர்களாலே ஆடு மாடை விற்கிறது மாதிரி விற்கப்பட்ட யோசேப்பு, அவன் மேல ஒரு பெரிய பழிச்சல் போடப்பட்டு அவன் மேல ஒரு புட்டப் கேஸ போட்டு செய்யாத குற்றத்திற்காக அவனை ஜெயிலுக்குள்ள போட்டு ஜெயிலே கிடந்து அவன் சாவான்ற நிலைமையில அடுத்த நாள் காலையில அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக, தேசத்துக்கு பிரசிடென்டாக அந்த யோசேப்பு மாறினான்னா அதுக்கு காரணம் அவன் பாவத்திற்கு விலகி ஓடினான். அப்படின்னா உயர்ந்த அடைக்கலத்துல நீ வைக்கப்படணும்னா பாவத்திற்கு விலக்கி உன்னை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் விரும்புகிற குணாதிசயங்களை நீ செய்யணும். கவர்ந்து இழுக்கிற, ஆண்டவரை கவர்ந்து இழுக்கிற நல்ல சுபாவங்கள் உனக்குள்ள இருந்ததுன்னா கர்த்தர் உன்னை ராஜாக்கள் மத்தியில உட்கார வைப்பார். இந்த வசனத்தின்படி உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அழகு பார்ப்பார். இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய படிப்புக்கும் நான் செய்கிற தொழிலுக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை கவர்ந்து இழுக்கிற சுபாவங்களினால் உங்களுடைய வாழ்க்கையை அலங்காரம் பண்ணுங்க. ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை அலங்கரிப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ஜெரின், சென்னை. என் தகப்பனார் குவைத் தேசத்தில் வேலை பார்த்து வருகிறார். போர் காரணமாக அவருடைய வேலை ஸ்தலத்தில் உயர் அதிகாரிகள் அவரை வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளதாக என்னிடம் தகவல் தெரிவித்தார். இந்த நிலைமையில் என்னுடைய தகப்பனாருக்காக தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர சென்னை தொலைபேசி ஜெப கோபுரத்தை தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னுடைய தகப்பனாருக்கு அற்புதத்தை செய்துள்ளார். அவருடைய வேலை ஸ்தலத்தின் மேல் அதிகாரிகள் அவரிடம், நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யலாம், ஊருக்கு போக வேண்டாம் என்று உறுதி அளித்தனர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவனே, யாரெல்லாம் கீழ்மட்டத்தில் கடந்து கஷ்டப்பட்டு எல்லாராலும் மிதிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ, தள்ளப்பட்ட கல்லாய் கிடக்கிற அவர்களை கர்த்தர் தூக்கி மூளைக்கல்லாய் நிலைநிறுத்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. அதற்காக இவ்வளவு நாளும் என் பிள்ளைகள் உலக பிரகாரமான முயற்சி எடுத்தார்கள், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய முயற்சியாக தங்களை தாங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கு என் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணி நாளைக்கு அற்புதம் நடக்கட்டும். கீழ்மட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை உயர்ந்த மட்டத்திற்கு கொண்டு வாரும். சின்ன வேலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய வேலையை தாரும். அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணாம இருந்து சம்பூர்ணமான உயர்ந்த அடைக்கலத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலையே இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அவர்கள் நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்துல, நல்ல கம்பெனில, நல்ல பொசிஷன்ல என் பிள்ளைகளை உட்கார வச்சு என் பிள்ளைகளை நீர் அழகு பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி. அது மட்டுமல்ல, அவர்கள் இருக்கிற உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அடைக்கலமா இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றை போல வளருவீர்கள் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.